அந்த காலத்துல சுத்தி இருக்க கிராமங்கள்ல இந்த ஊர்ல மட்டுமே படித்தவர்கள் ரொம்ப அதிகமா இருந்தாங்க அப்படின்ற காரணத்தால கல்வி ஊற்று அணி, அதாவது கல்வி ஊரிய அணி, அதனால கல்லூர் அணி அப்படின்னு பேர் காரணம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க ப்ரோ. தேவர் சிலையை பத்தி சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா தேவர் ஐயாவுக்கு வச்ச முதல் சிலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க ப்ரோ. இங்கதான் தங்குவாரு, இருப்பாரு, இங்கதான் இருப்பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க ப்ரோ. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கல்லூரணி. வாங்க போய் பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற கல்லூரணி அப்படிங்கிற ஊருக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஊர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை செல்ற வழியில சிவகங்கையில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஊர் இருக்கு. இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர்கள் வசித்து வர்றாங்க. இந்த ஊரோட பிரதான தொழில் விவசாயம். இந்த ஊரு சாதி மத பாகுபாடு இல்லாத மிக மிக ஒற்றுமையான ஒரு ஊருன்னு கூட சொல்லலாம். இந்த ஊர்ல கோவில், சர்ச்சு, மசூதின்னு எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பள்ளிக்கூட வசதி, பேருந்து வசதின்னு எல்லா அடிப்படை தேவைகளுமே நிறைந்த ஊர் தான் இந்த கல்லூரணி. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அந்த ஊரில் நடந்த கோவில் திருவிழாவோட வீடியோ தான் இது. கல்வி தரத்திலும் சிறப்பான ஒரு ஊர் தான் இந்த கல்லூரணி. வாங்க இப்போ நம்ம இந்த ஊரோட சில சிறப்புகளை பற்றி பார்ப்போம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ சிலைகள் இருந்தாலும் அவர் உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு சிலை வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரணி மக்கள் தான். காரணம், அந்த ஊர் மக்களோட அவருக்கு இருந்த ஒரு நட்பு தான். இந்த ஊர்ல இருந்து அந்த காலத்துல அவர் கூட பணியாற்றியவர்கள் சில பேர் இந்த ஊர்ல இருக்கிறாங்க. அதனால அவர் இந்த ஊருக்கு அடிக்கடி வருவதாகவும், அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல ஒரு மரம் காமிச்சாங்க. அந்த மரத்தடி நிழல்ல தான் அவர் ஓய்வே எடுப்பாராம். அவருக்கு ரொம்ப பிடிச்ச மரம்னு அதை சொன்னாங்க. இதுதான் அவரோட சிலை. வாங்க இப்ப நம்ம இந்த ஊரை பத்தி அந்த ஊர் மக்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. எல்லாருக்குமே வணக்கம் ப்ரோ. உங்க பேர் ப்ரோ? என் பேர் கோபிநாத் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, கல்லூரி ஏன் ப்ரோ கல்லூரின்னு பேர் இருந்துச்சு? ப்ரோ, அந்த காலத்துல சுத்தி இருக்க கிராமங்கள்ல இந்த ஊர்ல மட்டுமே படித்தவர்கள் ரொம்ப அதிகமா இருந்தாங்க அப்படின்ற காரணத்தால கல்வி ஊற்று அணி, அதாவது கல்வி ஊரிய அணி, அதனால கல்லூர் அணி அப்படின்னு பேர் காரணம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க ப்ரோ. சரி ப்ரோ. நம்ம ஊர் சிவகங்கை மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம். கிராமத்துக்கு என்னென்ன அம்சம், சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குமோ அது எல்லாமே நம்ம ஊர்ல இருக்கு ப்ரோ. அம்மாக்கரை இருக்கு, ஊர்னி இருக்கு, கோயில்கள் இருக்கு. இன்னும் நம்ம ஊருக்கு சிறந்த சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்மதமும் சம்மதம்னு சொல்ல போற மாதிரி மசூதி இருக்குது, சர்ச் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு உறவினர் மாதிரி தான். எந்த ஒரு திருவிழா வந்தாலும் சரி, அவங்க வீட்டுல திருவிழா வந்தாலும் நம்ம வீட்டுல திருவிழா வந்தாலும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதை கொண்டாடக்கூடிய நடைமுறை இப்போ வரைக்கும் இருக்கு ப்ரோ. நம்ம ஊர்ல பிரதான தொழில் நம்ம ஊர்ல பிரதான தொழில் அப்படின்னு பாக்குறப்ப பெரும்பாலும் விவசாயங்கள் தான் ப்ரோ. மானாவாரி பயிர் மாதிரி எப்பயும் மழையை நம்பி இருக்கக்கூடியது. பெரும்பாலும் கரும்பு இங்க போயிடுறோம். ஏன்னா பக்கத்துல கரும்பு ஆலை இருக்கு, சர்க்கரை ஆலை இருக்கிறதால, சக்தி சர்க்கரை ஆலை இருக்கு. அது இருக்கிறதால அதை நம்பி இங்க கரும்பு பயிரிடப்படுது. அப்புறம் கம்மாயில தண்ணி வர நேரங்கள்ல நெல்லும் பயிரிடுறோம் ப்ரோ. இங்க தேவர் சிலையை பத்தி சொல்லுங்க. அதாவது தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா தேவர் ஐயாவுக்கு வச்ச முதல் சிலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க ப்ரோ. அதாவது இறப்பதற்கு முன்னாடியே இந்த சிலையை வாங்கினதாகவும், அவர் இறந்ததுக்கு அப்புறம் முதல்ல நிறுவன சிலை அப்படின்னு பாக்குறப்போ இங்க அதுதான் முதல் சிலை. எந்த கோயில் திருவிழானாலும் சரி, வருஷம் எங்க ஊர்ல பொங்கல் நடத்துவோம். பொங்கல் நடத்துறப்போ அவருக்கு மாலை போட்டு ஆரம்பிக்கிறது ஒரு வழக்கம் ப்ரோ. முதல்ல தமிழ்நாட்டுல நீங்க அவர் இறந்ததுக்கு அப்புறம் உங்க ஊருக்கு வேற அடிப்படை பிரச்சனை ரொம்ப நாளா தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை இருக்காது? இந்த மாதிரி பெரிய சிக்கல்கள் போக்குவரத்து பஸ் வசதி இருக்கு. ஒரு சில டைம் என்ன அப்படின்னா, இப்போ 10 மணிக்கு மேல நைட்டு 6 மணி வரைக்கும் எந்த பஸ்ஸும் இருக்காது. கரைக்கு தான் போகணும்.
சரி, ரொம்ப நன்றி bro. சரி. இவ்வளவு நேரம் பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இந்த ஊரை பற்றி கேட்டதுக்கு அழகாக சொன்னதுக்கு நம்ம ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்குவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் சிறந்த மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவியருக்கு வருஷம் வருஷம் நல்ல பரிசு கொடுத்து ஊக்குவிப்பதும் வழக்கமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காகவே ஒரு சங்கம் வச்சிருப்பதாகவும் ஊரோட நல்லது கெட்டதுக்கு அந்த சங்கத்திலிருந்து முடிஞ்ச ஃபண்டு அந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களுக்கும் கெட்ட விஷயங்களுக்கும் பயன்படுத்துவோம்னு சொன்னாங்க. இந்த ஊரை பற்றி எடுத்துரைக்க உதவிய நண்பர் கார்த்திக் பாலா அவர்களுக்கும் தம்பி வாசு அவர்களுக்கும் கல்லூரணி மக்களுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்குவோம். மீண்டும் அடுத்த ஒரு ஊரில் நம்ம இதே மாதிரி சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.